சொந்தங்கள் இந்த ஒரு கண்டென்ட் வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம ட்ரை பண்ணதுக்கு காரணம் என்னன்னா வந்து செனியுமே குழந்தை பற்று இருக்காங்க, அவங்களையும் சிரமப்படுத்தக்கூடாது, நம்ம சேனலுடைய வளர்ச்சியும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் புதுசா இதை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னா வந்து ஒரு சின்ன விளையாட்டு தாங்க. என்ன விளையாட போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து விடுகதை கேட்டு தான் நம்ம விளையாட போறோம். இன்னைக்கு ஏராளமான யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து கேம் விளையாண்டு தான் சேனலை வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த கேமை நம்ம வந்து பார்க்கலாம், ரசிக்கலாம், ஆனால் அவங்களோட சேர்ந்து விளையாட முடியாது. அதனால தான் அவங்கள மாதிரி இல்லாமல் நம்ம புதுசாக ட்ரை பண்ணணும். நம்ம ட்ரை பண்ணுற கேமில் வந்து நம்ம மட்டும் விளையாடாமல் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த விடுகதை விளையாட்டையே நான் கொண்டு வந்திருக்கேங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விடுகதை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த விடுகதை வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா சொன்ன விடுகதை. எங்கள் அப்பா வந்து அப்போ சொல்லும்போது வந்து சிரிப்பாகவும் இருந்துச்சு, யோசிக்கிற அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த விடுகதையை வந்து நம்ம மெதுவாக சொல்லக்கூடாது. நம்ம மெதுவாக சொன்னோம்னா வந்து எதிர இருக்கிறவங்க வந்து ஈஸியா வந்து பதில் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த விடுகதையை வந்து நம்ம வேகமா சொல்லணும். வேகமா சொல்லும் போது தான் வந்து எதிர இருக்கிறவங்க வந்து அதிகமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அது என்ன விடுகதை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து 2 காலு சேத்தனக்கடி தூக்குனக்கடி பாக்குது, 4 காலு சேத்தனக்கடி மோந்தனக்கடி பாக்குது, கால் இல்லாத சேத்தனக்கடி தரையில வந்து ஓடுது. இதாங்க அந்த விடுகதை. இந்த விடுகதையில வந்து 3 கேள்வி இருக்கு. நீங்க 3 பதில் சொல்லணும். நல்லா யோசிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா யார் யார் வந்து சரியா சொல்றாங்களோ வந்து அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து நான் தெரிவிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களா இருந்தால், மீன்கள் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேல பட்டு சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன். நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.